ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரர் மேன்ஷன் பார்ட் 2 கேம் ப்ளே. அதாவது திக்கோ முந்தானத்தோ வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று அதாவது ஈஸி மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்னும் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்த்துருமே. பார்ட் 1 கேம் ப்ளேவை நம்ம அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணிவிட்டோம். ஏன்னா அது ஈஸி, இது நார்மல்ன்றனால இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது இது நார்மல்ன்றதுனால இன்னும் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவன் ஈஸியில் இருந்ததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணுவான். நம்ம வெட்டுக்கடியில் அப்புறம் இந்த வெண்ட் இருக்கு இல்லையா, இதிலலாம் தான் நம்ம தப்பிச்சு போனதுனால அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுவான், செக் பண்ணுவானாமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டோர் சவுண்டு கேட்டாலுமே வருவான், அதை வந்து செக் பண்ணுவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி ஒரே அட்டம்லேயே தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, கேமர் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படியே அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்கும், அதே அழுத்தி ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம எப்பயும் போல் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குன்ட்டு. அந்த வகையில் இந்த டிவி ஆன் பண்ணி விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டமாக ஏதோ அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அது ஏதோ கோடு மாதிரி இருக்குது. அது அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், அது ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டோரை ஓப்பன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில 2 இது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த கதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது 3வது எஸ்கேப்பில் என்ன ஒட்டுமொத்த வீடியோமே லாக் பார்த்துட்டான். அடி போடு பார்த்துட்டான். அவன் வர ஸ்பீடுக்குள்ளே நம்ம தப்பிச்சே போயிடலாம். இருந்தாலும் இதில் அவன் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கான். ஒரு சில இடத்துல அவங்க ரொம்ப கிட்டக்க வந்துடுவான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட இடையில சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படிக்கா போனதுக்கப்புறம் நம்ம இப்படிக்கா மேலே போயிட்டு மறுபடியும் அதே தான், கீழே எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எதனா புதுசாக அன்லாக் ஆகிருக்கா, ஏன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்கானுங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் இங்கே இருக்க காயினை இதெல்லாம் பொறுக்கிட்டு பார்த்தா இந்த ரூம் அன்லாக் ஆகிடுச்சு. போடு, நான் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கில் இருக்குது. சூப்பரே. ஓகே இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டான். அதாவது ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சு. நான் ஜஸ்ட் இங்கே ஹைட்டாக தான் பார்த்தேன். ஒரே அட்டம்ல முடிக்கிறேன்னால இப்போ பாருங்கள் வந்து இன்னும் அசால்ட்டாக பிடிச்சிருவான். அவன் இப்படி வரான்ட்டு நான் இப்படி போவேன். எப்படி பிடிச்சான்னு தெரிலங்க. அந்த ஒரு கேப்பில் நான் பிடிச்சிட்டான். ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா அந்த சைடு வந்ததுக்கப்புறம் அப்படி கிராஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, ஃபஸ்ட் அட்டம்மில் முடிக்க முடியல, செகண்ட் அட்டம்லையாச்சும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரமாக இங்கே நின்று பார்க்குறேன், போவான்ட்டு. ஒரு வழியாக அவன் அப்படி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது என்னது, எங்கே பாருங்கள் அந்த அது வழியாக தானே கீழே குதிச்சோம். அந்த பிளாங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணி போட்டு அடைச்சி வச்சுட்டான். சரி ஓகே, நீ என்ன இடத்தாலும் சரி இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது உறுதிடா என்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேடல் ஆரம்பித்து விட்டேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்ல. சரி இருக்கட்டும், எதுக்கு இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? ஓகே, காயின் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரூமில் வேறு என்ன இருக்குன்ட்டு பார்த்தா நிறைய ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த சைடு, அதாவது ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடா சாரி கைஸ், மானோட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்குது. இன்னொரு சைடு என்னன்னு தெரியல, ஏன்னா வைக்கணுமானு தெரியல. இந்த வாட்டி சிக்க மாட்டேனே. ஓடி வர்றது பார்த்தீங்களா, ரொம்ப வயசான ஆமை எப்படி தத்தி ஓடி வரும் அந்த மாதிரி ஓடி வந்துட்டுருக்கான். ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு வேறு என்னென்ன இருக்குன்ட்டு தேட ஆரம்பிப்போம். இப்போ வரைக்குமே எனக்கு எதுவுமே கிடைக்கல. நானும் இந்த வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். சேம் அதே தான், நான் எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி இந்த வாட்டியாச்சும் போயிட்டு மறுபடியும் எதெல்லாம் ஓப்பனில் இருக்குன்ட்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். அதை விட இது என்னென்னா இவன் உண்மையிலுமே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் அசால்ட்டாக பிடிச்சிட்றான். அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுவோம், அதுக்குள்ளே கண்டிப்பாக போய் செக் பண்ணுவேன். அந்த கேப்லேயே நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது என்ன ரூம்னு தெரியுதுங்களா? அதாவது அடியில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம்ல, அந்த மாஸ்டர் கீயோ என்னமோ எடுத்து அந்த ரூமு இதில் சும்மாவே அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெண்டிங் ஒன்று இருக்கும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ரூமுக்குள்ளே பிடிக்க வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தப்பிக்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வாடா வருவான்ட்டு. கடைசி வரைக்கும் வரல. சரி அதுக்கப்புறம் அந்த ட்ரா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இதுக்குள்ளே எனக்கு கீ எதனா இருக்கான்ட்டு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது இருந்துச்சு, பேப்பரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்னென்ன நம்பர்னு போட்டுருந்துச்சு. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு போச்சு. அந்த டிவி ஆன் பண்ணோம் இல்லைங்களா, அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நம்பர் வரும்னு நினைக்கிறேன். டிவியில் என்ன இருக்கோ அதை இதோட மேட்ச் பண்ணணுங்க, சிம்பிளாக சொல்லணும்னா.
ஓகே இது மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ அதை எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 கேம் பிளேக்கு போகணும். ஓகே லாக்கில் இருக்குது, அந்த கீ எடுக்க முடியல. அதாவது ஈஸியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம், அதாவது 2 ரூம் தனியாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து நார்மலாக லாக் ஆகிருக்கும். இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு இதை போடணும்னு நினைக்கிற அந்த நம்பரு வேணால் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே தான் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வேறு என்ன இருக்கா, காயின் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் தராங்க. அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்குள்ளே என்னமோ இருக்குது, என்னது இது? ஓகேங்க, இந்த இது இருக்குது, இந்த கட்டர் இருக்குது, அந்த செயின் கட்டர்னு நினைக்கிறது. சரி ஓகே, அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு இது அங்கே போடணும். இங்கே தானே சென்டராக இருந்துச்சு டிவி. ஓகே இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போடணுமா? இல்லை. ஓ அங்கே பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்கிச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன நம்பர் முதல்ல கண்டுபிடிக்கணும். 2 5 ஐயோ இருங்க, யாரோ வர மாதிரி இருக்குது, வந்துட்டானோ? இல்லை ஓகே 2 5 7 இது என்ன நம்பரு? ஏங்க அவன் வர மாதிரியே பயமாக இருக்குங்க. ஒவ்வொரு நம்பராக போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருங்க, ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், வந்தால் பிடிச்சிருவான். சரி ஓகே அந்த நம்பரை நம்ம பார்த்தாச்சு. 2576 அப்படியே ஸ்டெப்பில் ஏறி வந்தீங்கன்னா இந்த சைடு இந்த ரூம் இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி நான் தப்பாக போட்டேன், ஆனால் மறுபடியும் பார்த்துட்டு வந்தேன். 2576 ஓகே. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ட்ரை பண்ணேன், அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டேன். அதனால் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னடா இது ரூமு? ஐயோ ஏங்க இங்கே தான் எல்லாரையும் கட்டி போட்டு கால் தனியாக கை தனியாக அறுத்து இங்கே தான் சூப்பு செய்வானோ? சரி ஓகே அங்கே மண்டவோட மட்டும் அப்படியே விட்டுட்டான். சரி ஓகே இந்த ரூமை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. பத்தாவதுக்கு இந்த ரெட் லைட் வேறு போட்டு இன்னும் பயமுறுத்துறாங்களே. சரி ஓகே இந்த ரூமு லாக்கில் இருக்குது. அப்படி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு பால் இருக்குது. இது என்னங்க ஹைடும் ஆக முடியல. ஓகே அவனோட அந்த ப்ரைவேசியான ரூம்லேயே நம்மளால் ஹைட் ஆக முடியல. அப்படி தான் இருக்கணும், ஏன்னா அது அவனோட ஏரியா. அங்கே போயிட்டு நம்ம எப்படி ஹைட் ஆகிறது? சரி ஓகே. அப்புறம் இந்த ஒரு ஃபுட்பாலாக இது என்னது, பேஸ்கெட் பால் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்பு கிட்ட வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும். இவன் வேற குறுக்க வந்துட்டே இருக்கனே போல அந்த பக்கம். இவனை இப்போ தாங்க கீழே போயிட்டு அங்கிட்டு தனியாக அவனை தவிக்க விட்டுட்டு வந்தேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்துட்டான். சரி ஓகே இருங்க, இவனை இப்படி மோதிட்டு அது எப்படியாவது போயிட்டு அதில் அடிக்கணும். அதை போன ரவுண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஈஸிலே. இங்கே வந்து ஸ்டூல் போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஏன்னா இருக்கும்னு நினச்சிட்டு, ஆனால் அது அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேஸ்கெட் பால் அந்த ரூம்லேருந்து கிடச்சது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அது எப்படி சொல்கிறது, த்ரோ பண்ணுறது மூலிமா அந்த பட்டன் ஆக்டிவேட் ஆகும். அப்படி வச்சுருக்காங்க. சரி ஓகே நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம சின்ன பையன் இல்லையா, அதனால நம்மளுக்கு ஹைட் ஆட்டாது. சேர் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிடிச்சிரும். அதனால இப்போ ஒரு டெக்னிக் போல். சரி ஓகே அதை எப்படியே அடித்து ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தேவை, அதை செயின் செயின் போர்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பூட்டு போட்டான், இப்போது செயின் போட்டிருக்கான். இன்னும் என்னென்ன போட போகிறானோ. சரி ஓகே என்னது ரூயினட் ரூம் கீன்ட்டா ஏதோ ஒன்று. சரி ஓகே இந்த கீ எங்கே எடுத்துகிட்டு போய் போடணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே எடுத்துகிட்டு போய் போடணும். கீழேனா எங்கே கீழே கிடையாது, மேலே போடணும். மேலே இந்த ரூம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இல்லையா, இவன் படுத்துவான் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும். அதாவது பாதி கீழே உடஞ்சி போயிருக்கும். நான் கூட பார்த்துட்டு இங்கே ட்ரக்கால் நின்றுருக்கணும் இல்லையா, இங்கே ஸ்மால் கீ தேவை, அதை நம்ம பார்த்துக்கலாம். இவன் வேறு சும்மா வேலை பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு தெரியல இந்த கீ எதுக்குன்ட்டு நானும் ஓரமாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரூமுக்காக இருக்குமோன்ட்டு கிளிக் பண்ணால் கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குன்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு மெதுவாக தேட வேண்டியதான், வந்தால் பிடிச்சிரும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு வேளை கீழே குதிக்கணுமோ அப்படின்ட்டு குதிச்சு பார்த்தா கீழே அது இல்லை. என்னடா இது அப்படின்ட்டு காரை நல்லா செக் பண்ணாதான் தெரியுது, ஏதோ ஒரு மண்டை கிடைக்கிது. ஸ்டஃப்டு அனிமல், அதாவது கொலை பண்ணப்பட்ட ஒரு அனிமலோட மண்டை ஓடு இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஆக்சுவலாக ஷோகேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டிலலாம் அலங்காரத்துக்கு எல்லாம் வேட்டையாடிட்டு வந்தது இந்த மாதிரி தொங்கிடுவாங்க. சரி ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. ஓகே இது அங்கே மாற்றணும் இல்லை அப்படின்ட்டு. சரி அதுக்கு முன்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை அப்படியே திசை திருப்பிட்டு நம்ம போய்ட்டு என்னடா போய்ட்டு லாக் பண்ணிக்கிட்டான். சரி ஓகே நம்ம என்னமோ பண்ணிட்டு போட்டான். அவன் வெளியே வந்துட்டு முதல்ல அவனை கீழே விட்டுட்டு போனோம். பார்த்துட்டான். வாடா இதுக்கு தான்டா நான் எதிர்பார்த்தேன், வாடா இப்படியே ஃபாலோ பண்ணணும், நான் அப்படிக்கா போயிட்டு அதை மாட்டணும், இதாண்டா என்னோட ஆசை, வாடா. இருங்க இப்போ அவன் கிட்ட பிடிச்சிருவானோ பிடிக்க மாட்டான். பாடுறா சீக்கிரம் பாரு, டே அடி போடுவான்ட்டான். ரைட் ஓகே அப்படியே இவனை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயே விட்டுட்டு நம்ம மட்டுக்கு அப்படியே மேலே ஜாலியாக போயிடலாம். வாடா பார்த்தியா, ஓகே ரைட்டு வா. நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஏன் அளவோட நீ சும்மா தான்டா. சாரி அளவுன்ற பாருங்க, என்னோடய ஃபாஸ்ட்டோட வந்து ஃபாஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே இப்போ அப்படியே போயிட்டு இதில் போயிட்டு சீக்கிரம் போய் மாட்டி விட்டுறலாம் அந்த மண்டையை.
இல்லைனா நம்மளை கைமா பண்ணிடும். ரைட்டு போடு. ஒளி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். வேறு ஒன்றும் நடக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே இருக்க ஏதோ ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். அது என்ன ஃப்ரேம்னா அதோ இந்த ஃப்ரேம் தான். இதை ஓப்பன் பண்ணால் ஸ்மால் கீ இருக்கும். அதாவது போன மேட்ச் எந்த இதெல்லாம் மேட்ச்ன்ற பாருங்கள், போன ஈஸி மோடில் நம்ம எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்தோமோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக இந்த ட்ராலேருந்து எடுத்தோம்னு நினைக்கிறேன். இந்த கீ எல்லாம் அது எல்லாத்தையுமே இவன் டிஃபிகல்ட்டாக ஒழிச்சு வச்சுருக்கான். இது இருக்கிறதுனால தானே எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்பயும் நாங்கள் எஸ்கேப் ஆகும்டா. இப்படி சப்படி உன்னோட ரூமு என்னென்ன இருக்குது, எங்கே எது இருக்குன்ட்டு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கீ எடுத்து போட்டு இந்த ஒரு ரூமை அன்லாக் பண்ணியாச்சு, கிச்சனு. சேம் அதே மாதிரியே நல்லா சுட சுட சமைச்சு வச்சுருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, மனுஷக்கறி. சரி ஓகே, இப்போ இங்கே இருக்க காயின்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இதில் என்ன இருக்கா, இந்த ட்ராவில் என்ன இருக்கா. ஏன்னா நம்மளுக்கு அந்த இது தேவை, என்னென்னா அந்த பேர் என்ன, செயின் கட்டுற தேவை. அது இங்கே தான் எங்கன்னா ஐயோ வந்துட்டாங்க. ஓப்பன் தாடி இன்னொரு அவனை பிடிச்சிருப்பான். சரி ஓகே, இப்போ இது வழியாக போயிட்டு அங்கே ஒரு இது இருக்கும், இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அது பேர் என்ன, இது கிடையாது, இந்த ரூம் கிடையாது. இன்னொரு ரூம் இருக்கும், ஒரு சின்னதாக டனல் மாதிரி, அந்த சென்டராக போகும் பாருங்க, அதில் இருக்கும். இருங்க, அதுக்கு முன்னாடி அவன் இங்கே வர மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணுவான்ட்டு போட்டிருந்தானுங்க. அதான் நம்மள வர பார்த்துட்டான், ஒரு வேளை வருவானோன்ட்டு பார்த்தேன், வரல. இந்த ரெட் லைட்டை ஆஃப் பண்ணி தொலைக்கடா, இது இன்னும் பயத்தை ஏற்றுது. சரி ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா இந்த ரூமு அடக்கன்றாவியே. ஏங்க இந்த ரூமு ஏதாங்க நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். சரி ஓகே விடுங்க, அது நம்மளால் கட் பண்ண முடியல. அதாவது அந்த ரூமை அன்லாக் பண்ணிவிட்டு அது வழியாக தான் நம்ம ஆக்சுவலாக தப்பிச்சு, எப்படி சொல்கிறது, வெண்ட் வழியாக மேலே போயிட்டோம். ஆனால் அங்கே தான் இருந்திருக்கு, அதை நம்ம பார்க்கல. சரி ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கட் பண்ணி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு கேம் பிளே. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கேம் நல்லா விளாடுவாங்க, அந்த மாதிரினா அந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இன்னும் நல்ல வீடியோஸ் செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.